Hi friends, again welcome back to Aarthi Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புளி இல்லாத சாம்பார். அதாவது புளிப்பு இருக்காதே எப்படி சாம்பார் நல்லா இருக்கும் அப்படினு கேப்பீங்க. சோ மாங்காய் போட்டு தக்காளி போட்டு சாம்பார் வைக்க போறேன். சோ இதுக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம், வரமிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா தாளிக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கிறது நான் சொல்றேன். ஆல்ரெடி தக்காளி, சின்ன வெங்காயமும் போட்டுருக்கேன். வாசனைக்காக முருங்கைக்காய் போடுறேன். உங்களுக்கு கத்திரிக்காய் போடணும்னா கூட போட்டுக்கலாம். இது மாங்காய் சாம்பார்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா புளி இல்லாத சாம்பார்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நான் இப்போ மாங்காய் ஆட் பண்ணுறேன். நான் இந்த மாங்காய் ஆட் பண்ணுறேன். லைட்டாக புளிப்பும் திடிப்புமாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி விட்டு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. உப்பும் ஆட் பண்ணிட்டேன், கல் உப்பு. ஸோ நெக்ஸ்ட் பருப்பு கடைஞ்சிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 விசில் விட்டுக்கோங்க குக்கரில். சூப்பரான ஒரு பருப்பு கடையிற மிஷின் வாங்கியிருக்கேன். இது சூப்பராக கடையும், மோரும் கடைஞ்சிக்கும். நீங்களும் வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது நம்ம அடுத்த சாம்பாரில் விட்டுட்டு பார்க்கலாம். மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம ஆர்த்தி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியாக குக் பண்ணுங்கள், சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் மல்லித்தலை தூவுறேன். நீங்களும் தூவி இறக்கிக்கோங்க.